க்ளோரி டு காட். உங்களுக்கான இன்றைய வசனம் 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் பலவீனத்தோடு வேதனையோடு எல்லா பக்கங்களிலும் நெருக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் வசனத்தின் மூலம் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் பலவீனத்தோடு இருக்கலாம், ஆனால் பலன் இருந்தாலும் சரி, பலனற்றவர்களாக இருந்தாலும் சரி, உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். கர்த்தரை நம்பி இருக்கிற நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு எப்போதும் துணையாயிருக்கிறார். நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறபடியால் உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் உங்கள் சத்துருக்களை கர்த்தர் முறியடிப்பார். உங்கள் போராட்டங்களிலும் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் உங்கள் பலவீனங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு உறுதுணையாயிருந்து உங்களுக்கு உதவி செய்வார். ஆமேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.